இன்றைக்கு டெல்டா மாவட்டத்தில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டிருக்கிறது. நல்ல விளைச்சல் கிடைத்திருக்கிறது. இந்த அரசாங்கம் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல் மூட்டைகளை முறையாக அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யாமல் ஏதோ சாக்கு போக்கு சொல்லி தட்டி கழிக்கின்றார்கள். உழவரின் உழைப்பில் விளைந்த நெல்மணிகள் உழைக்கச் செல்லும் வரை பாதுகாக்கப்பட வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். நெல் கொள்முதல் மற்றும் பாதுகாப்பு குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அமைச்சர்கள், டெல்டா மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மற்றும் அரசு செயலாளர்கள் உள்ளிட்ட அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மாவட்ட வாரியாக அமைக்கப்பட்டுள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களின் எண்ணிக்கை, இருப்பு, சேமிப்பு, நகர்வு, கிடங்கு வசதி உள்ளிட்டவை குறித்து முதலமைச்சர் கேட்டறிந்தார். வேளாண் விற்பனை துறை சேமிப்பு கிடங்குகளையும் வேளாண் உற்பத்தி துறையில் உள்ள 1,00,000 மெட்ரிக் டன் கிடங்கு வசதியினை பயன்படுத்திக் கொள்ளவும், கொள்முதல் செய்யப்படும் நெல் உடனடியாக அரவை ஆலைகள் மற்றும் சேமிப்பு கிடங்குகளுக்கு கொண்டு செல்லும் பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். இந்த இடம் கிட்டத்தட்ட சென்று கட்டி எத்தனை வருஷம் ஆகுது. 40 ரூபா கொடுக்கிறோம் மூட்டைக்கு. ஏன் இடத்துல ஒரு 4 தாய்த்த கொட்ட கூடாதா? இல்ல விவசாயிகிட்ட பணத்தை வாங்கி கொட்ட வேண்டியது தானே? லாரி நெல் எடுக்க முடியாதுங்கிறாங்க, ரோடு சரியா இல்லைங்கிறாங்க. அதனால கவர்மெண்ட் தானே பராமரிக்கணும். பேசுறாங்க, டிவிசில பேசுறாங்க, முதலமைச்சர் பேசுறாங்க, எல்லாம் பேசுறாங்க, உணவு அமைச்சர் பேசுறாங்க. இங்க என்ன நடக்குது? இங்க விவசாய சந்தையில் அடிக்கிறோம் முறைச்சு. நான் மொத்தமா வச்சுக்கிறேன் கோயில் பங்கு. அவங்க பேச போடுறாங்க கோர்ட்ல. நாங்க என்ன பண்ண முடியும்? பணம் கட்டினாதான் சர்டிபிகேட் கொடுப்பாங்கிறாங்க. என்னங்க பண்ண முடியும்? நாங்க என்ன சாவாய முடியும்? ஒரு குடும்பத்துல 5 பேர் இருக்கிறோம், என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் கவர்மெண்ட் எடுக்கணும்ல. இல்ல பீஸ் இருக்கிறாங்க, 10 பேரு இங்க கொட்டுறோம், 10 பேருக்கு போடுறோம். டோக்கன் போடலாம்ல, ஏன் போட மாட்டாங்க? இந்த இடம் எப்படி இப்ப இன்ஜின் வச்சு இறக்கிறாங்களா? இன்னைக்குதான் இதுக்கு 9 விவசாயி நிக்கிறாப்புல. இதுல இறங்க தண்ணி இன்ஜினா தூக்கிட்டு வாங்க, தோண்டிகா போடுங்க. இதெல்லாம் எப்ப செய்கிற வேலை? செஞ்சு வைக்க வேண்டியதானே இந்த வேலையெல்லாம். சம்பாவில நெல் கொள்முதல் பண்ணீங்களா? அப்ப அப்படி போட வேண்டியதானே. இதை இல்ல வர்ற அதிகாரி பூரா எல்லாம் வர்றாங்க, போறாங்க, பாக்குறாங்க. அதெல்லாம் செய்ய வேண்டியது தானே. நாங்கெல்லாம் என்ன பண்ண முடியுங்க? மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தில் அன்னைக்கு 30 லட்சம் நெல் கொள்முதல் செய்யப்படாம அரசாங்கத்தால தொய்வு ஏற்பட்டு அந்த மூட்டைகள் பாதுகாக்கப்பட்டு வச்சிருக்கு. அதாவது விவசாயிகள் அதை வச்சுட்டு காத்திருப்பு நடத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு அவசர நடவடிக்கையில இதை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டிய போது முதலமைச்சர் அதை மறுப்பு தெரிவித்து, உணவுத்துறை அமைச்சரும் மறுப்பு தெரிவிச்சிருந்தாரு. இதெல்லாம் இல்லை, நாங்கள் கரெக்டாக எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எல்லாமே பர்ஃபெக்டாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி மறுப்பு தெரிவித்த முதலமைச்சர் அதுக்கு பிறகு காணொலி மூலமாக, வீடியோ கால் மூலமாக எல்லா அரசு துறை அதிகாரிகளிடையும் பேசி வாங்கி இதெல்லாம் நாங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவசர கூட்ட மீட்டிங்லாம் போட்டு ஒரு நாடகம் தான் அரங்கேற்றப்பட்டதை ஒழிஞ்சு அதுக்கான விமோச்சனமோ களத்தில் அதுக்கான பணிகளோ நடைபெறவில்லை. ஒரு விவசாயியோடைய கதறலை நம்ம காணொலியில காமிச்சிருக்கோம். ஒரு 50,000 மூட்டைகள் மழை நீர்ல சேதமடைஞ்சிருக்கு. இது அன்றைய ஒரு நாள் கணக்குக்கு. அப்போ அதுக்கு பிறகு கண்டினியூஸா மழை போயிட்டே இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல அந்த கிடங்குகள் இருக்கக்கூடிய இடங்கள் எப்படி இருக்குனாக்கா ஏரிக்கரை மாதிரி. அதாவது சாலை சரியா இல்லைன்னு சொல்லி அரசு தரப்புல வரக்கூடிய லாரி டிரைவர்ஸ் எங்களால் ரோடு சரியில்லை, எங்களால் வர முடியலன்னு சொல்றாங்களாம். அப்ப அதுக்கு ரோடு யார் விவசாயி போட்டு தருவாங்களா? அப்ப லாரி ஒரு மூட்டைக்கு 40 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் கமிஷன் வாங்கப்படுது. எல்லாத்துலேயும் கட்டிங்கு கரப்ஷன்னு போனால் விவசாயி நமக்காக உழைச்சி சாப்பாடு கொடுக்கக்கூடிய ஒரு விவசாயிகிட்டையே ஊழல் பண்ணுறீங்க, கட்டிங் வாங்குறீங்க, உங்கள் அரசு அதிகாரிகள் வாங்குறாங்க. அப்படிங்கும் போது அதை கண்டிக்காத அரசு அதிகாரிகள் என்ன பண்ண முடியும்? அதாவது இதை எங்கே போய் யாருக்கிட்ட போய் முடிக்கிறது, எங்கே ஆரம்பிக்குதுங்கிறது தெரியல. ஆனால் ஒரு தேவைக்கு, அதாவது மலைக்கு கொடை பிடிக்கிற மாதிரி தேவைக்கு விவசாயியை தூக்கி பிடிச்சி மனித உணர்வுகளை தூண்டி சம்பாதிக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி போன்ற சீமான் அவர்கள்லாம் விவசாயின்னு சொல்றதுக்கு அருகதையே இல்லாத ஒருவர். ஏன்னா இந்த மாதிரியான மழை நேரத்தில் விவசாயிகள் பாதிக்கப்படும் போது அரசுக்கு எதிராக குரல் எழுப்பியிருக்கணும். இன்ன வரைக்கும் விவசாயிகளுக்காக ஒரு குரல் எழுப்பாத சீமானை கண்டிக்கிறோம். சீமான் அரசுக்கு கண்டனம் தெரிவித்து விவசாயிகளுக்கு நிவாரணம், தகுந்த நிவாரணம்
வாங்கி கொடுக்கணும். அப்படி கொடுத்தாருன்னா அவர் கட்சி நடத்துவதற்கு ஒரு நல்ல தலைமை பண்பு உள்ளவர்னு நாங்க ஒத்துக்கிறோம். இல்லைன்னா தேவைக்கு தூக்கி பிடிக்கிற மாதிரி விவசாயியை தூக்கி பிடிச்சி பேசுறதை இன்னையோட நிறுத்தணும்.